ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் டோனட். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த டோனட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எலும்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணின மல்லி இலை, அப்புறமா வேக வச்ச 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு, இது கூட 2 துண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவு தான் சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட 4லேருந்து 5 ஸ்பூன் மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் இதையும் சேர்த்துட்டு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவு நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவு வரணும். அது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட அரிசி மாவு இல்லைன்னா ப்ரெட் க்ரம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து உங்களுக்கு டோனட் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வடைக்கெல்லாம் தட்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ விரலால் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம மெதுவடை பண்ணுறது மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இதை ஒரு கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கால நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற டோனட்டை ஒன்றா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கிற இந்த முட்டையில் நல்லா இதை டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிட்ருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. டோனட்டில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இதை தடவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா டோனட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொரு டோனட்டாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயை பொறுத்தவரை சூடாக இருக்கணும், ஆனால் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஃப்ளேம் அதிகமாகவோ இல்லை சிம்லேயே வைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கன்னா டோனட்டில் எண்ணெய் குடிக்கும். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா வெளியே சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் உள்ளே சிக்கன் வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் ரொம்ப நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம டோனட்டை போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா டோனட் பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கமும் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது.
இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் இதை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இதுலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டோனட் ரெடியாகி வந்துட்டுருக்குன்னு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற டோனட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் டோனட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.